ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டே 3க்கான கிளாஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டே 3க்கான கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டே 1ல டே 2ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே 3க்கான கிளாஸ் போவோம். டே 3ல வந்து நம்ம லெட்டர்ஸ் தான் ரைட் பண்ண போறோம். டே 1ல வந்து ஆல்ரெடி நம்மள வந்து என்ன பார்த்தோம்னா பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் தான் பார்த்தோம். பேசிக் ஸ்ட்ரோக்ஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், opposite side of slant, right slant, left slant, sleeping line. Next வந்து C curve or open curve, C curve, close curve, opposite side of C opposite side of C. Day 2ல என்ன பார்த்தோம்னா இதோட கண்டினியூட்டி தான் நம்ம டே 2ல பார்த்தோம். டே 2ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா பேசிக் ஸ்ட்ரோக்ஸ். நம்ம ஸ்டாண்டிங் லைன் பார்த்தோம்ல, ஸ்டாண்டிங் லைன் அதோட கண்டினியூட்டி நம்ம ஸ்மால் பெண்ட் எல் மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் யூ கர்வ், நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட் ஆஃப் யூ, வேவி லைன், ஸ்டார்டிங் ஸ்ட்ரோக் அண்ட் சி. இந்த ஸ்டார்டிங் ஸ்ட்ரோக்கையும் நம்ம டே 1ல பார்த்த சி இருக்குதுல்ல, சி கர்வ், அது ரெண்டையும் இதையும் சேர்த்து ஸ்டார்டிங் ஸ்ட்ரோக்கையும் சியையும் சேர்த்து எழுதும் போது நமக்கு வந்து இந்த சி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லாண்டிங் எல் பார்த்தோம். ஸ்லாண்டிங் லைனையும் நார்மல் எல்லையும் சேர்த்து எழுதும் போது நமக்கு கர்சிவ் எல்லை கிடைச்சிரும். இந்த இதுவும் பார்த்தோம். இதுதான் நமக்கு அடுத்தடுத்து லெட்டர்ஸ் எழுதும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட டீடைல்டு வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அடுத்த லெட்டர்ஸ் எப்படி ரைட் பண்றதுன்னு பார்க்கலாம். How to write cursive letter A. Small a தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். Small a ரைட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி C ஸ்டார்டிங் ஸ்ட்ரோக் அண்ட் C cursive C எப்படி ரைட் பண்றோங்கிறத பார்த்திருக்கோமா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இதோட கண்டினியூட்டி அதான் நம்ம எழுத போறோம். பாருங்க, C ரைட் பண்ணிட்டு go up and come down and make a small slant. ஓகேவா? first make C, go up, come down and make a small slant. cursive letter A. first சி பேட்டர்ன், அதாவது சி ரைட் பண்ணிட்டு அதுல இருந்து அப்படியே மேல போய் கீழே வந்து ஸ்மால் ஸ்லாண்ட், கர்சிவ் ஏ. நீங்க ஒரு பேஜ் ஃபுல்லா அதுவே ரைட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சி கேர்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் சி ரைட் பண்ணுங்க. அதுல இருந்து அப்படியே மேல போய் ரவுண்ட் மாதிரி மேக் பண்ணிட்டு அப்படியே அதே லைன்ல கீழே வந்து ஆப்போசிட் சைட்ல ஸ்மால் ஸ்லாண்ட், ஸ்மால் ஏ, கர்சிவ் ஸ்மால் ஏ. நெக்ஸ்ட் நம்ம என்ன லெட்டர் பார்க்க போறோம்னா கர்சிவ் பி. பி எப்படி ரைட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எல் எப்படி ரைட் பண்றதுன்னு நமக்கு தெரியும். இது நம்ம பேசிக் ஸ்ட்ரோக்ஸ்ல பார்த்திருக்கோம். ஓகேவா? கர்சிவ் எல் பிளஸ் ஆப்போசிட் சைட் ஆஃப் சி, அதாவது க்ளோஸ் கர்வ். இது ரெண்டுமே இந்த இப்ப ரெண்டையும் சேர்த்து போட்டு தான் நம்ம வந்து இப்ப பி மேக் பண்ண போறோம். எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, எல் அப்படியே அந்த சியையும் சேர்த்து போட்டுட்டு இங்க ஒரு ஸ்மால் பெண்ட் பி, cursive B.
cursive B, L, opposite side of C and make small bend. Next step practice பண்ணுவோம். L, go up and make a small bend. இப்படி சொல்லலாம். cursive L ரைட் பண்ணிட்டு அப்படியே மேலே போய் ஒரு small bend. cursive B இவ்வளோதான். ஒரு பேஜ் ஃபுல்லாக அப்படியே ரைட் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சி, கர்சிவ் சி. கர்சிவ் சி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு அது ரொம்ப ஈஸி ரைட் பண்ணுறது. ஸ்டார்டிங் ஸ்ட்ரோக் அண்ட் சி, இந்த ஸ்டார்டிங் ஸ்ட்ரோக் அண்ட் சி அவ்வளோதான். சி ரைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 3ல வந்து ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் எப்படி ABC எப்படி ரைட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். இந்த 3 லெட்டரையும் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு லெட்டர்ஸ் வந்து கரெக்டா வரும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லெட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.